சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? மஸ்தான். சொல்லுங்க மஸ்தான், என்னாச்சு? நாங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம் மேடம். எத்தனை பேர் நீங்க வீட்டுல? நாங்க வந்து 5 பேரு. ம், எங்க அக்கா ஃபர்ஸ்ட், நான் 2வது, தம்பி 3வது, ம், தங்கச்சி 4வது, தம்பி 5வது. ம், அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க மேடம் 10வது. ம். பாதியிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு மேடம். எங்க விட்டுட்டு வந்தாரு? கேரளால பாலக்காடுல 45,000 ரூபாய் கொண்டு போய் விட்டுட்டு. உனக்கு எப்படி மாட்டேங்க? நானும் கொடுப்பேன். அக்கா விடுறதுக்கு கூட போனியா? அதனால எனக்கும் கொண்டு போய் வேலை சேர்த்துட்டு 5,000 ரூபாய் வாங்கிட்டான். எங்கம்மா? இடத்துல இப்ப வீட்ல இருந்து வரியா, நீ வேலை செய்யற இடத்துல இருந்து வரியா? வேலை சேர்த்து தனியா வந்தியா? பஸ்ல வந்தியா? ட்ரெயின்ல டிக்கெட் எல்லாம்? டிக்கெட் அடிக்கலைங்க. அப்புறமேட்டி அந்த பசங்க 3 இருக்காங்க, ஒரு 2 பையங்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஐடியா பண்றாரு. எங்க அம்மா வந்து ஏன் சப்போர்ட் எடுத்துன்னு வந்தாங்கன்னா எங்க அம்மா அடிக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து தினமும் குடிப்பாரு மேடம். சில்லி சிக்கனு கறி அதெல்லாம் வேணுங்க தினமும். இல்லைன்னா அடிப்பாரு, இல்லை சண்டை போட்டுருவாரு. தினமும் அடிக்கிறாரு மேடம் எங்க அம்மா. நாங்க வாய் திறந்தோமா எங்களையும் அடிக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா சொல்லுப்பா. பாலக்காட்டுல என்னாச்சு கொஞ்சம் சொல்லு. எப்படி போனீங்க, யாரெல்லாம் போனீங்க? நானே எங்க அப்பா போனோங்க மேடம். எங்க அக்கா கொண்டு போய் விடுறதுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு போனாரு? வேலைக்கு. எங்க அக்கா வந்து போகும்போதே அழுந்தாங்க மேடம். நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுந்தாங்க. 10வது படிக்கும்போதே பாதியில அந்த இது எழுதல, அந்த டெஸ்டிங் எழுதல, அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க மேடம். அக்கா போக மாட்டேன்னு சொன்னாலா? அழுந்தாங்க மேடம். யாரெல்லாம் இருந்தாங்க அந்த வீட்டுல பாலக்காட்டுல? பாலக்காட்டுல வந்து வேலை செய்யறவங்க அம்மா, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க மேடம். பெரிய வீடா? பெரிய வீடுங்க. அங்க வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களா? வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அக்கா பேர் என்னம்மா? முனீரா. இப்ப என்னப்பா வேணும்? எனக்கு வந்து படிக்க, நானும் எங்க அக்கா படிக்கணுங்க மேடம். உன்னோட படிப்பு நிறுத்திட்டாங்களா? படிப்பு நிறுத்திட்டாங்க. நான் படிக்கணும். எத்தனை வரை படிச்ச நீ? நான் வந்து 6வது வரைக்கும் படிச்சேன். நல்லா படிப்பியாங்க? எங்க அக்கா வந்து 10வது படிக்கும்போதே கொண்டு போய் வீட்டுல இதுல விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க அக்கா கொண்டு போயிட்டு போன 14ஆம் தேதி கொண்டு போயிட்டாங்க. நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. நான் போக மாட்டேன், இல்லை நான் போக மாட்டேன்னு. எங்க அப்பாவே கொண்டு போய் குடிச்சிட்டு ட்ரெயின்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். நானும் அழுந்தேன். தைரியமா இரு, கண்ணை தொட. நீ நாங்க இருக்கோம், கவலைப்படாதே. எத்தனை நேர்கள் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? முதல்ல அப்பா அம்மாட்ட பேசுவோம். அப்பாக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் கிடையாதா? கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வந்து தங்கச்சி வந்து திட்டாங்க. போன மாசம் திட்டி கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டாங்க. அதனால தங்கச்சியும் பேச மாட்டாங்க, தம்பி மட்டும்தான் பேசுவாங்க. தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து உங்களை பார்க்க மாட்டாங்களா? அவங்க எப்பயாவது ஒரு தடவை பார்ப்பாங்க. தாத்தா பாட்டி? தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா உங்க அக்கா இப்படி கொண்டு போய் விட்டுருக்காங்க? தெரியுங்க.
அவங்க எதுவும் கேட்கலையா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கேஸ் கொண்டு போய் கொடுப்பா, ம். அது கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். உடம்பு சரியில்லைன்னா கூட 1 மணிக்கு 2 மணிக்கு கூட்டின்னு போவாங்க மேடம் ஆஸ்பத்திரிக்கு எங்க அப்பாவுக்கு. நீ கூட்டிட்டு போவியா? ஆமா, நானும் எங்க அம்மா. உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க? சப்போர்ட் இருந்தாங்கன்னா அடிப்பாங்க மேடம் எங்க அம்மாக்கு எங்க அப்பா. நீ என்ன வேலை செஞ்சப்பா? எடுத்து விட்டாங்களே உங்க அப்பா? பைக் மெக்கானிக். எப்படி இருந்தது உனக்கு வேலை? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அங்கிருந்து நான் வந்துட்டேன். அங்க எங்க தங்குவ? அவங்க வீட்லயே தங்க, எங்க ஓனர் வீட்லயே. அது எப்படி உன்னை சேர்த்துக்கிட்டாரு ஓனரு? உங்க அப்பா தெரியுமா அவருக்கு? சரிங்க. நீ சொல்லலையா ஓனர்ட்ட எனக்கு படிக்கணும்னு? நான் என்ன சொல்லலைங்க மேடம் அவங்ககிட்ட. ஏன்பா? நான் அவங்ககிட்ட சொல்லலை. முதல்ல வந்து புதுசிலே சொன்னேன், அண்ணா நான் படிக்கிறதுக்கு போயிடுறேன் நான். இப்போ வந்து உங்க அப்பா வந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாரு, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு ஒரு 10 நாள், இந்த 10 நாள்ல அப்புறமேட்டு நான் வந்துட்டேன். போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு போனேன். அதெல்லாம் கொடுக்காத, நேரம் இங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. நிம்மதியே இல்லைங்க ஒரு நாளைக்கு கூட. எங்க அம்மாக்கு ரொம்ப அடிக்கிறாரு. தங்கமான பையன். வரும்போது ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம வந்தியா? 2 நாள் சாப்பிடலைங்க. எதுவுமே சாப்பிடலையா? நீ காசு இருக்கு இல்லையா கையில? காசு இல்லைங்க. ஒரு 50 ரூபா இருந்துச்சு. அது வந்து பாதி வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். எதுவுமே சாப்பிடல. இல்ல அவர் பணம் வாங்குறது நீ பாத்தியா? எங்க அக்காவும் நானும் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது வந்து உங்களால தான் முடியும். திருப்பி இப்போ வீட்டுக்கு கொண்டு போனா நான் வேலைக்கு தான் சேர்த்து வரேன். மத்த 3 பசங்களும் படிக்கணும்ல? 3 பேர் படிக்கிறாங்க. சின்ன பசங்களா? சின்ன பசங்க. பசங்க கெட்டு போறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் கெட்டு போயிடுறாங்க. ஆனா அவனை பாருங்களேன், எவ்வளவு ஆர்வமா இருக்கான். அப்பா அம்மாட்ட பேசுவான்பா. தைரியமா இரு, நாங்க இருக்கோம். சரியா? உங்க பேர் என்னம்மா? ஷாக்கரன் மேடம். என்னம்மா அது? நான் படியானி தான் சொன்னேன் மேடம். படிக்கிறேன்னு சொன்னானா? நான் படியானி தான் நான் எடுத்துன்னு போய் சேர்த்தேன் படிப்புக்கு. ஆனா படிக்கல. என்ன பண்றது? எங்க அப்பா கொண்டு போய் வேலை சேர்த்துட்டு வந்துடுறாரு. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, தைரியமா பேசுங்க. அம்மா, உங்க பெத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையா? அண்ணா கூட வந்து அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? மேடம் இந்த ஊர்ல இல்ல மேடம். நான் சேலம்ல இருக்காங்க. ஆனா 5 பசங்க. நான் பாய் வேற தொழில் பண்றாங்க, கத்தி சாணி அருவாமனைங்கெல்லாம். அதுதான் நான் பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு போயிட்டேன் மேடம். இவங்க ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்தேன். ஸ்கூல்ல படிப்புல எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துச்சு. எங்க அண்ணா சரி எங்கேயோ அமுச்சு விடு, படிப்பும் போகலன்னு சொல்ற, நீ எங்கேயோ அமுச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுத்துன்னு போய் பற்று வேலையில ஒரு 10 கடை எடுத்துன்னு போய் சேர்த்தேன் மேடம். ஆனா ஒரு கடையும் அங்க அடிச்சுன்னு இருக்காங்கம்மா. கொண்டு போய் சேர்த்துறதுலாம் 5000 ரூபா வேணும், 10000 ரூபா வேணும். பெஸ்ட்லயே மேடம் கேப்பாரு. நான் எதுவுமே வாங்க மாட்டேன் மேடம். இந்த சத்தியமா நான் சொல்றானே, பெஸ்ட்லயே கேக்குறாங்க. போய் சொல்றானா? சத்தியமா அம்மா சொல்லுங்க, உங்க பையன் போய் சொல்றானா? பொய் தான் சொல்றாங்க மேடம். சத்தியமா பொய்யே சொல்றேன். ஆனா நான் பெத்த பிள்ளை மேல நான் பொய் சொல்ல மாட்டேன் மேடம். முனிரா எங்க? முனிரா வீட்டுலதான் இருக்காங்க, உருது படிப்புல இருக்காங்க. பாலக்காடுல இல்ல முனிரா? பாலக்காடுல இருக்காங்க மேடம். நான் அதையும் சொல்றேன் மேடம். என் பாயும் கொஞ்சம் காயிலாம் மேடம். பாய்க்கு வேலைக்கு இது போனாக்கா கொஞ்சம் ஒய்த்து வலிய ஒண்ணு போயிடுச்சேன்னு பாய்க்கானு எடுத்துன்னு போய் என் பிள்ளைக்கு சேர்த்துனேன். எடுத்துன்னு போய் விட்டுட்டு ஒரு 10,000 எடுத்துன்னு வந்து சார் மேடம். ஏமா போய் சொல்றீங்க மேடம்? அப்புறம் வீட்டுல இருக்கா சொன்னீங்க. அதுதான் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு. என்ன நடந்தது சொல்லுப்பா, உங்க அம்மா முன்னாடி சொல்லு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வந்து எங்க அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க. 10வது படிச்சிருக்கும் போது வருவாங்க, வீட்டு வேலை கொஞ்சம் செய்வாங்க. அப்புறமேட்டு கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. வேலை செய்யலாம். எங்க அக்காவுக்கு வேலைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க மேடம். பாலக்காடுல பசங்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அக்கா வந்து உருது படிப்பு போயிருக்காங்க, எல்லாத்திட்டையும் அப்படி சொல்லுங்க. ஏமா போய் சொன்னீங்க?
அப்படின்னு இல்ல சொல்லுங்க. மேடம், எனக்கு பிள்ளைங்களை 5 பிள்ளைங்களை ஓய்த்து சாப்பிட்டேன், காசு எதுவுமே இல்லை. நான் அதையும் சொல்றேன் மேடம், நானும் கூலி வேலை போறேன். ஆனா நான் வேலை போட்டு எடுத்துட்டு வந்து போட்டாங்க இந்த பசங்க சாப்பிட்டேன். நீங்க வேலைக்கு போறீங்களா? நானும் வேலை போறேன், என்ன வேலைக்கு போறீங்க? கலவை வேலை போறேன். பசங்களை விக்கலாமாமா? நான் காசு வாங்கி இப்படி கொண்டு போய் விடலாமா? அந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். இல்ல மேடம், அப்போதான் எடுத்துன்னு போய் ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க. 6வது தான் படிச்சுன்னு இருக்கேன். அப்புறமா எனக்கு படிப்பு வேலை, எனக்கு படிப்பு அப்புறமே என்னப்பா? அப்புறமேட்டு நான் படிச்சுட்டு நின்னுட்டேன். அப்புறம் இல்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வந்து வாயில வந்து கொஞ்சம் நல்லா வராது எனக்கு பேச்சு, கொஞ்சம் தமிழ் தெரியாது, அரைக்குறையா தான் தெரியும். அப்போ வந்து நீ வேணப்பா வேலைக்கு போயிருந்து வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க. நிறைய தடவை கொண்டு போய் விடுற இடத்துலலாம் 10,000 வேணும், 5,000 வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மேடம், அங்க ஓனர் நம்பர் கூட இருக்காங்க மேடம். எங்க அங்க ஓனர் எடுத்துன்னு போய் விட்டாங்க. நானு அங்க நம்பருங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க இந்த பையனை விட்டுட்டு பைசா வாங்கலையா? ஒரு காசா சத்தியமா அங்க உன் போன் நம்பரும் என்கிட்ட இருக்காங்க. நீங்க அப்படிதான் சொன்னீங்க இப்ப முனீரா வீட்டுல இருக்கான்னு. அது போய் தானே சொன்னீங்க? போயில மேடம், காசு வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, இதே பிள்ளைங்களுக்கு படிப்பு துணை மணி எல்லாம் வாங்கினானே அதை எடுத்துன்னு போய் நான் சாப்பிடணும்னா பட்னியா கூட ஒரு நாளைக்கு படிக்கலாம். அதுக்குன்னு கொண்டு போய் அக்கா கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டாங்க. பொண்ணுக்கு என்ன வயசுமா? 15. நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் விட்டுருக்கீங்களா? இல்ல இல்ல மேடம், பாதுகாப்பா ஒரு டீச்சரா அங்க மேடம், டீச்சரு அங்க அங்க டீச்சர் வீட்டுக்காரன், அங்க வாத்தியாரு 2 பேர்த்த மேடம். அவங்க பிள்ளைங்களும் வேற இல்லை, அன்னிதான் எடுத்துன்னு போய் டீச்சர் தான் சின்ன பொண்ணை வேலைக்கு வச்சிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாதா படிக்கிற பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்னு? வேலை எல்லாம் எதுவுமே இல்லை மேடம், வேலைக்கு எல்லாம் போல. அந்த பாத்திரம் இதெல்லாம் கழுவு அந்த வேலையும் இல்ல, சும்மாதான் வீட்டுல ஏதாவது துணி மணி எல்லாம் எதுவுமே இல்ல. அங்க சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு அங்க போனோம்? எதுக்கு காசு கொடுக்குறாங்க? காசு தான் கொடுத்தாங்க எனக்கு. எதுக்கு? அது சும்மா வீட்டுல பிள்ளைங்களும் யாரும் இல்ல அங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு பொட்டு பிள்ளைங்க இல்ல, ஆம்பளை பிள்ளைங்க இல்ல, எடுத்துன்னு வந்து விடுங்கம்மா, நான் பாக்குறேன் பிள்ளைங்க பாக்க. என்னப்பா விஷயம்? அங்க யாரெல்லாம் இருக்காங்க? டீச்சர் அம்மா இருக்காங்க, இன்னும் வந்து அவங்க அவங்க புருஷன் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்கா? அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, 3 பசங்க. இல்ல சார் அங்க மேடம், அங்க பசங்க இருக்காங்க மேடம். இல்ல மேடம், அங்க பார்த்தாதான் நீங்க போன் பண்ணி பாருங்க, போன் அவங்க நம்பர் நீங்க எல்லாம் சொல்றத நான் நம்ப மாட்டேம்மா. நீங்க முதல்லயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல இங்க வந்து உட்கார்ந்ததும் போய் தான் சொல்றீங்க. என்ன போய் சொல்றேன்? இப்படியாமா பசங்களை பண்ணறது? இதாம்மா குடும்பம் பண்ணறது லட்சணம்? அடி அடிச்சாருன்னா சாவுற மாரி இருக்கு மேடம். அப்போ அடிச்சாரு, கண்ணுக்கு போயிடுச்சு மேடம். இவங்க முன்னாடி அடிச்சாரு, நான் அந்த தேங்க மாட்டேன் இல்லைங்களா, அதுல அடிச்சாரு. எல்லாம் வீங்கு. எதுக்கு அடிச்சாரு? எங்க தங்கச்சி வந்து என்னோட சின்ன சாப்பாடு வாங்கிட்டா அப்படின்னு ஒரு அடி அடிச்சு மேடம். அது பார்த்துட்டு வந்து பேட்லயே அடிச்சிடாரு. இதெல்லாம் வீங்கிட்டு. நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க? எதுவுமே படிக்கல மேடம், படிக்க பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? இந்த பொண்ணுக்கு சரி 5 குழந்தைங்க பெத்துக்கிட்டோம்னா அதுகளை பாத்துக்கிறதுக்கான வசதி இருக்கணும், நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா பசங்களை வளர்க்க முடியாது, இதெல்லாம் அவளுக்கு யார் எடுத்து சொல்றா? டிவி பாப்பீங்களாமா? சீரியல் பாப்பீங்கல்ல? நான் எதுவும் பார்க்க மாட்டேன். அதுக்கெல்லாம் தெரியறது இல்ல. அரசு எத்தனை முறை சொல்லி கொடுக்குறாங்க. நான் வீட்டுல இருந்தா தானே பாக்க. காத்தால 6 8 போனாக்கா சாயங்காலம் 6 மணி ஆகி போகணும். உங்க பையன் அதான் சொன்னான், அம்மா நல்லவங்க, எங்களை சப்போர்ட் பண்ணாலும் எங்க அப்பா அடிச்சிடுவாங்கன்னு. எனக்கு பிள்ளைங்களதான் போதும், நான் பிள்ளைங்களதான் பாக்குறேன் மேடம். ஆனா 5 நாள் ஆயிடுச்சு வந்து, 5 நாள் எனக்கு கண்ணுக்கு அப்படியே துணி கண்ட மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா, காசை கொடுத்து முனீராவை மீட்டு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல மேடம், இங்க 2 மாசம் கழிச்சுட்டா கூப்பிட்டு வரேன். இன்னும் 2 மாசம் போகணும். ஏன்? 2 மாசம் போகணும். சர்டிபிகேட் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போட்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க மேடம் ஸ்கூல்ல இருந்து. எங்க காசு கட்டி எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா நீங்க பண்ணி இருக்கிறது? படிக்கிறது பொண்ணை போய் வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து உங்க வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. பசங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்க வேண்டாம்? யோசிக்க வேண்டாம்? ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 350 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அப்ப வந்து முட்டை கறி
இந்த சில்லி சிக்கன் அது எல்லாமே சாப்பிட மாட்டாரு மேடம். ஏதோ ஒரு சண்டை தான் நடந்துருக்கு தினமும். நாங்கெல்லாம் சாப்பிடாம அவர் சில்லி சிக்கன் சாப்பிடறதுக்கு பசங்க தான் வைக்கணுமா? சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மேடம். முட்டை அதெல்லாம் சாப்பிடுவாரு. முன்னாடி வச்சு சாப்பிடுவாரு. நான் மூஞ்சி பார்த்துருப்போம். கொஞ்சம் கூட தரவே மாட்டாரு. அவரும் சாப்பிடுவாரு. அம்மா எதனா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தாங்கல, மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இல்ல பண்ணி அப்படின்னு நின்னுச்சு மேடம். அது ஒரு 5 மாசம் ஆச்சு அப்பெல்லாம் பண்ணி நின்றுச்சு. அப்போ இப்போ உடம்பு சரியில்லை. ஒரு full ஆ 5-6 குடிக்கிறாங்க. மாசம் உடம்பு சரியில்லை. அப்ப நுஞ்சு சிக்கனும் சில்லி அதெல்லாம் எதுவுமே எடுத்துன்னு வர மாட்டாங்க. அப்பயே வந்து உடம்பு சரியில்லைன்னு குடிக்காதீங்கப்பான்னா நான் குடிக்கிறேன்னு குடிச்சிட்டே இருக்காருங்க மேடம். உடம்பு டெய்லி சரியில்லை குடிப்பாரா? டெய்லி குடிக்கிறாங்க மேடம். இப்ப இல்ல, அப்போ ஒரு 5 மாசம் கழிச்சுட்டு தான் குடிச்சு. இல்லைங்க மேடம், அந்த ஒரு கல்லு ஒண்ணு வந்துருச்சு யூனியன்ல இருந்து. அந்த கல்லு அப்ப வந்து நினைச்சு full ஆ குடிக்கல. குடிக்கிறாங்க மேடம். இப்போ எல்லாம் குடிக்கிறாரா? குடிக்கிறாரு. இப்ப இப்போ குடிக்கிறாரா? இப்ப தாங்க மேடம் குடிக்கிறாரு. இப்போ இல்ல மேடம். எனக்கு சரி, அவரை வர சொல்லுங்களேன். என் அம்மா எல்லாமே போய் பேசிட்டு இருக்கு. இல்ல மேடம், இப்ப எல்லாம் இல்ல. அங்கோக்கே கூப்பிடு சொல்லுங்க. என் பிள்ளைங்களும் வந்தா கூட பிள்ளைங்களையும் சொல்லுங்க. இப்ப எல்லாம் இல்ல. ஒரு 5-6 மாசம் இது ஆயிடுச்சு. பத்தாதா? என்ன சின்ன பிள்ளைங்களை வேற கூப்பிடணுமா? முனீரா எங்க பிலால்? முன்னே நான் கேரளா காமிச்சிட்டேன் மேடம் ஏன் வேலைக்கு. ஏன் வீட்டுல இருக்கா சொன்னீங்க? வீட்டில் இருக்கான்னு சொன்னாக்கா பசங்க எனக்கு உடம்பு சரியில்லை, ம், 3 மாசமா. ம், அதனால அங்கே அமைச்சிருக்கிறேன் நான் ம். வேலைக்கு. ஏன் உடம்பு சரியில்லை? யூனியன் ப்ராப்ளம் மேடம். ம். வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? ம். தண்ணி அடிக்க மாட்டீங்களா? இருக்குது மேடம், பழக்கம் இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்றீங்க. ஆமாம், ம். குடும்பத்தை பாக்குறது இல்லையா? பார்க்குறேன் மேடம், அது கூட பார்க்குறேன். ம். அது கூட பார்க்குறேன். முன்னீரா கொண்ட விடும்போது எவ்வளவு காசு வாங்கினீங்க ம்? அவங்கள்ட்ட? இந்த दस எல்லாம் இல்ல, दस 20 मुझे भी मालूम है, நான் தான் போனேன் ऐसे மேடம். मत बात करो. அங்கும் போல நான் தான் போய் வாங்கிட்டு வந்தது 10. அங்கும் 10 சொல்லி கொடுக்குறாங்க. 10,000 சொல்லுன்னு, அதான் நான் சொல்லியிருக்கேன்னு. ஏமா பொண்ணை கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டு அம்மாவும் அப்பாவுமா உட்காந்து கணக்கு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், நான் தான் போனேன் மேடம். எவ்வளவு வாங்கினாருப்பா? 45,000. 45, 50 நீ சொல்றான். நீ சொல்லுப்பா, எப்படி போனீங்க? யாரெல்லாம் போனீங்க? தைரியமா பேசுப்பா, நாங்க இருக்கோம். தைரியமா பேசு, உன்னை விட மாட்டோம், உன்னை கைவிட மாட்டோம். தைரியமா பேசு. என்னங்க பண்றீங்க நீங்க? நல்லா இல்ல மேடம், நல்லதான் நான் செய்யறேன் மேடம். நானு சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு? கிரிமினல் இவனா. எந்த கடைக்கும் எந்த இது போனாக்கா, ஸ்கூல் போய் சேர்த்துனாக்கா ஸ்கூல்ல போய் மண்டை கிண்டை எல்லாம் ஒடிச்சிட்டு வந்துருவாரு பசங்களுக்கு. அது ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம மேல சண்டை வருவாங்க மேடம். அதுதான் நானும் ஹாஸ்டல் கூட போய் சேர்த்து, நானு ஹாஸ்டல் கூட படிக்கல. அப்படியாப்பா? ஹாஸ்டல்ல சேர்த்தலைங்க, ஏன் சேர்த்துல? 4 ரோட்ல சேர்த்தே இல்லையா உனக்கு? ஸ்கூல்ல சேர்த்தேன். ஸ்கூல்ல சேர்த்துனேன். நீ நீ ஸ்கூல்ல இருக்கிற படிச்சே பசங்க எல்லாம் சண்டை வாங்குவியா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். ஒரு பையன்கிட்ட சண்டை வாங்கினா அதுக்கப்புறம் வேலைக்கு கொண்டு போய் சேர்த்திட்டாங்க மேடம். சொல்லுப்பா. ட்ரெயின்ல கொண்டு போய் எங்க அக்கா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ போனியா கூட? யாரெல்லாம் போனீங்க? நானும் எங்க அப்பா முனிகிறோம். போய் சொல்லாம சொல்லு. ஆமா. சரி மேடம், அங்க போனும் நான் போன் பண்ணி தரேன். அங்க போன் நம்பர் சொல். யார் யார் போனீங்கப்பா? நானு அப்பா முனிகிறோம். ஏய், நீ எல்லாம் போய் சொல்லக்கூடாது. நீ வரல நீ. ஆனா எந்த ஊர் பாலக்காடு உனக்கு அட்ரஸ் தெரியுமா? தெரியுமாப்பா? சரி, எந்த ஊர் அது? எந்த ஊர் சொல்லு நீ பார்க்கலாம். பாலக்காடு. பாலக்காடு இப்போ நீங்க வந்தா கூட காமிக்கிறாங்க. பாலக்காடுக்கு பாலக்காடுங்களா அது? அது சரி. சொல்பா, நீ என் கூட வந்தியா நீ? சரிதான் மேடம், நான் தான் எடுத்துன்னு போய் விட்டேன் மேடம். இவங்க 2 பேருக்கு கூட தம்பி போனியாப்பா கூட? ஆமா. பாலக்காடு தான் தெரியுமா? வீடெல்லாம் தெரியுமா? பாலக்காடுல எங்க தெரியுமா? தெரியும். போன பாப்பையா? சரி மேடம், கண்டிப்பா மேடம். பாலக்காடு நீ சொன்ன பாலக்காடு அங்க போய் வீடு காமிச்சிட்டாக்கா நீங்க என்ன சொன்னா நான் ஏத்துக்கிறேன் மேடம். நான் நம்பர் ஏதாவது இருக்காப்பா? நம்பர் இல்லைங்க மேடம். இப்ப பாலக்காடுல இருக்குதுன்னு சொன்னா நான் கூட வந்திருக்கேன்னு சொன்ன மேடம். சரி, பாலக்காடுல நீ மட்டும் வந்துட்டு வீடு அட்ரஸ் கரெக்டா நீ சொல்லு பார்க்கலாம். வாங்க மேடம் போலாம். சரி, ஓகே. சரி, கூப்பிடுன்னு போனாங்க. எப்போ என்ன டேட்ல கிளம்பினீங்க ஞாபகம் இருக்கா? நான் வந்து 14ஆம் தேதி கிளம்பி. யார் எத்தனை மணிக்கு போனீங்க? எப்படி போனீங்க? நைட்டு போனேங்க மேடம். எத்தனை மணிக்கு? நைட்டு வந்து 10:30 மணி ட்ரெயின். எங்க போய் இறங்குனீங்க? பாலக்காடுல. பாலக்காடுல இருந்து அப்புறம் வீட்டுக்கு எப்படி போனீங்க? வீட்டுக்கு வந்து நாங்க போன் பண்ணி சொன்னா கார் வந்துருச்சு மேடம். கார்ல என்ன கார் வந்தது? கார் வந்து கணக்கு கார் வந்துருச்சு மேடம். என்ன காருப்பா? கார் பேர் எல்லாம் தெரியாது. என்ன கலர் வண்டி? வண்டி வந்து வெள்ளை கலருங்க.
போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து மேடம் அவங்க எல்லாம் எவ்வளோ என்ன என்ன நோட்டு கொடுத்து அங்க வீட்ல போய் சாப்பிட்டீங்களா? வீட்டுல போய் சாப்பிட்டோம் மேடம். ம். சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். அக்கா ஏதாவது சொல்லிச்சாப்பா அவங்ககிட்ட வரும்போது? அக்கா வந்து அழுந்தான் மேடம் வரும்போது. எவ்வளவு நோட்டு வாங்கினாரு, என்ன நோட்டு வாங்கினாரு பாத்தியா? 1000 நோட்டு 500 நோட்டு வாங்க. இந்த வயசுல நீ 13 வயசுல இந்த மாதிரி எல்லாம் போய் கத்திக்கினி திருடத்தினமா பண்ணிக்கினி நீ இந்த மாதிரி பண்ணாக்கா நீ லைஃப் லாங் எல்லாம் நீ நல்லா இருக்கிறியா? நீ சொல்லு. முன்னீரா எங்க எதுக்கு காசு வாங்கினீங்க? இல்ல மேடம், எனக்கு ரொம்ப ஆபத்து இருந்துச்சு. அதனால நான் வந்து மேடம், எனக்கு 5 எனக்கு மாசம் யூனிட் பாய் ப்ராப்ளமும் வீட்ல தான் 3 மாசமா தூங்கி நான் நிச்சயம் மேடம். ஜிஹெச்ல இங்க ஆனா எனக்கு அங்கெல்லாம் எங்க சுத்தி அப்பா, பார்த்தேன். அம்மா, நானு எங்க அந்த மாதிரி மாமனார், எனக்கு மாமனார் உடம்பே யாரும் சரியில்லாத இல்ல. ஆயிப்போச்சு. அப்போ நான் வந்து கூலி காசு போற சுத்தமா இல்ல. 150 ரூபாய். அதனால வந்து போய் விட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்து செலவு பண்ண. எனக்கு உடம்புக்கும் எனக்கு பாதுகாப்பு. எவ்வளவு வாங்கினீங்க? 15,000 ரூபாய் வாங்கினேன் மேடம். இப்ப நீங்க தான் போய் விட்டுட்டு வந்தீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? என்ன மேடம்? முதல்ல நீங்க போகவே இல்லை சொன்னாங்க உங்க மனைவி. இல்ல நான் தான் போனேன். இவங்க 10 சொன்னாங்க, இப்ப 15 ஆச்சு. ஏன் 10 தான் வாங்கின்னு வந்தாங்க மேடம். பொய்யெல்லாம் யார் வேணாம் போனாங்க? நான் இங்க 4 பேர் போனாங்க. ஆனா யாரு? இவங்க ஒல்ல. அவர் போனேன்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க நான் தான் போனேன் மேடம். அவர் தான் போன. யார் போனாங்க? அவங்க எல்லாம் போல. இல்ல போயிருக்கேன் மேடம். நான் போயிருக்கேன். அங்க போயிட்டே சாணம் எடுத்துன்னு போயிட்டாங்க மேடம். அங்க தொழிலுக்கு அங்க போயிட்டாங்க, நான் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்தேன். சரி, நீ பேசாதேம்மா தயவு செஞ்சு. வாயை திறந்தா போய் தான் வருதான் வாயில. நல்லா பொய்யே சொல்ல மாட்டாங்க. இந்த தம்பி தான் இந்த மாதிரி போய் சொல்றாங்க. நீங்க நம்பர் கொடுத்துடுங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த பையனுக்கு எவ்வளவு காசு வாங்கினீங்க மெக்கானிக் ஷாப்ல விட்டு? எது? இந்த பையனை ஏதோ ஒரு 10 ரூபா கூட வாங்கல மேடம். நான் எவ்வளவு வாங்கினாரு? அவர் கேட்கும் போதெல்லாம் 10,000 15,000 வேணும்னு சொல்லுவாரு மேடம். எவ்வளவு வாங்கினாரு? அவர் வந்து 10,000 வாங்கினாரு மேடம். பாத்தியா நீ? ஆமா மேடம். யார்கிட்ட வாங்கினேன் நானு? எங்க ஓனர்கிட்ட. ஓனர் கிட்ட? எங்க ஓனர்கிட்ட வாங்கினாரு. எந்த ஓனர்? உங்க ஓனர்? உங்க ஓனர் பேர் சொல்லு. ஐயோ அல்ல. உங்க ஓனர் பேர் சொல்லு. நான் 10,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். ஓனர் பேர் சொல்லு. எந்த ஊர்ல? அப்துல் ரஹீம் மேடம். அப்துல் ரஹீம்னா அது எந்த பற்ற உனக்கு விட்டுட்டு நானு எங்க 10,000 ரூபாய் வாங்கின வந்தேன் நானு? அது வந்து பைக் மெக்கானிக் மேடம். பைக் மெக்கானிக். பைக் மெக்கானிக் யாரு? எந்த ஊர்ல? பொம்படி தாண்டி வந்து சங்கி. அங்கதான் இப்ப வேலை பண்றியா? ஆமாங்க. மீதி இருக்கிறது 3 குழந்தைகளை விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லங்க மேடம். எவ்வளவு பேரம் பேசியிருக்கீங்க? எவ்வளவு காசு? எதுக்கு? சின்ன பசங்களுக்கு. ஏன் மேடம் இந்த மாதிரி சொல்றாங்க மேடம்? எர்ணாகுளத்தை விட்டீங்கல்ல, அவங்க பேர் என்னது? டீச்சர் பேரு தெரியாது தெரியாது மேடம். மேடம். பேரெல்லாம் பேரெல்லாம் தெரியாது. பேரு தெரியாம ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு இல்ல வருவீங்களா? மேடம், அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு எனக்கு. அதுக்குன்னு பேரு தெரியாதவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்களா? இல்ல அது வந்து நம்ம பேர் தெரியாது, அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இருக்காங்க. அது அட்ரஸ் எல்லாம் யாரு கனெக்ஷன் பண்ணி விட்டது? யாரு? எங்க மேடம்? அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த புரோக்கர் பேர் என்ன? புரோக்கர் பேருங்களா? புரோக்கர் பேரு இங்க இருக்கிறாங்க மேடம். அவங்க எங்க? திருத்தணியில. என்ன பேரு? பேர் பொம்பளை. 15 வயசு பொம்பளை புள்ளைய விட்டுட்டு வந்திருக்காராம், பேரு தெரியாதான். இந்த அம்மா கேட்டா தலை சரிங்குது. நான் போனேன், எங்க அக்கா போனா சொல்லுது. நான் படிக்கல மேடம். எந்த படிக்கலைன்னா பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு வரும்போது பேரு கேட்டுக்க மாட்டீங்களா? என்ன பண்றது மேடம், வீட்டுல கஷ்டம். அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு வருவீங்களா? பாய் வேற உடம்பு சரியில்லை, 5 மாசம் வேற வீட்டுல தூங்கி நின்றுச்சு. நான் பிள்ளைங்களை பாக்கணும், யார் பாக்கணும் நானு? அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு வருவீங்களா? என்ன பண்றது மேடம், 10வது படிச்சுட்டு முடிச்சுட்டு அங்க வீட்டுலதான் நான் இருக்கேன். சரி, அவங்க பேரை சொல்லுங்க. பேரெல்லாம் தெரியாது மேடம். போன் பண்ணி பாருங்க, பேரெல்லாம் தெரியாது. இத பாருங்க, ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாருக்கும் பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை. இருங்க நான் முடிக்கிறேன். நீங்க வந்து 15 வயசு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கீங்க, பேரு தெரியாது சொல்றீங்க, தலைசேரி சொல்றீங்க, எர்ணாகுளம் சொல்றீங்க. அவன் சொல்றதை விடுங்க, அவனை நான் நம்பல, அவன் போய் சொல்றான். ஆனா நீங்களே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. 10,000 சொன்னீங்க, 15 சொன்னீங்க. இத பாருங்க, உண்மையா கரெக்டா சொன்னீங்கன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். உண்மையா கரெக்டா மேடம். எர்ணாகுளம் சத்தியமா என் தலை மேல சத்தியமா சொல்ல மேடம். எர்ணாகுளம். என்ன பேர் அவங்களுக்கு? பேர் தெரியாது மேடம். பேரு தெரியாம ஏன் விட்டுட்டு வந்தீங்க? பேப்பர்ல சீட்டி அட்ரஸ் பேர் இல்லாம எப்படி அட்ரஸ் எழுதுவாங்க? யாரு அவங்க, என்ன பண்றாங்க, எதுக்காக உங்க பொண்ணை கூப்பிட்டாங்க? இந்த 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 புரோக்கர் எதுக்கு கூப்பிடல மேடம்? அவங்க கூப்பிடல, எனக்கு வயித்து வலியனே நான் வந்து போய் அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? பேர் தெரியல. நான் வந்து பேர் தெரியாதவங்க வீட்டுல கொண்டு போய் பொண்ணை விடுவீங்க. எங்க அக்கா போன் நம்பரும் இல்ல. எங்க அக்கா போன் பண்ணி அங்க கூட அங்கதான் இருக்காங்க. உங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல, அவங்க பேர் என்ன? அவங்க போன் நம்பர் இருக்கா? இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு உங்க பொண்ணுட்டு பேசணும்னா என்ன பண்ணுவீங்க? அங்க போன் நம்பர் இருக்காங்க. எங்க?
உங்க பாப்பா போன் நம்பர் இருக்கா? பாப்பா நம்பர் கொடுங்க. ஹலோ ஹலோ, ஹலோ முனீரா இருக்காங்களா? ഹലോ ഞാൻ എന്നെ വേറെ നമ്പർ തരാം, ഞാൻ നിങ്ങൾക്ക് അതിൽ കൂപ്പിടുക. നിങ്ങൾ ആരാണ്? മുനീറ എന്റെ വീട്ടിലാണ് നിൽക്കുന്നത്. ശരി, നിങ്ങളുടെ പേരെന്താ? എന്റെ പേര് ഷാനില. നിങ്ങൾ ആരാണ്? ജി തമിഴിൽ നിന്ന് ചാനൽ ജി തമിഴ്. ആ, എന്താ കാര്യം എന്താ മുനീറ അടുത്ത്? മുനീറയുടെ അച്ഛനും അമ്മയും അനിയനും ഒക്കെ ഇവിടെ ഉണ്ട്. ആ, അവർക്കൊന്ന് മുനീറയുടെ അടുത്ത് സംസാരിക്കണം. അല്ല, അപ്പൊ അവിടെ നിങ്ങളുടെ അടുത്ത് വരാൻ കാര്യം അവര്? നിങ്ങളുടെ അടുത്ത് വരാൻ കാര്യം എന്താ അവര്? ഈ അനിയന്റെ കാര്യം പറഞ്ഞു വന്നതാ. അനിയൻ ഒരു പ്രശ്നമുണ്ടേ. ആ, എന്ത് പറ്റി? അതല്ല, ആ കുട്ടിക്ക് ഒരു പ്രശ്നമുണ്ട്. ആ കുട്ടി പഠിക്കാതെ ജോലിക്കും പോവാതെ കുറച്ച് ബുദ്ധിമുട്ടുണ്ട് അവർക്ക്. അപ്പൊ അതിനെ കുറിച്ച് മുനീറയുടെ അടുത്ത് ഒന്ന് സംസാരിക്കണം. ആണോ? നിങ്ങൾക്ക് തമിഴ് അറിയോ? എനിക്ക് കുറച്ചറിയാം. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. முனீரா உங்க வீட்டுல வேலை பண்றாங்களா? அப்படிங்களா? முனீர் எங்க வீட்டுல தான் வேலை பண்றாங்க. சரி, உங்களுக்கு எப்படி முனீராவோட அப்பா அம்மாவை தெரியும்? எங்களுக்கு தெரியாது. ആരോ வந்து எங்க வீட்டுல നിൽക്കുന്ന பொண்ணுட பையன்ட அம்மா கூட்டி கொண்டு வந்ததாக்கும். ஓ, அப்படியா? யாரு கொண்டு வந்து விட்டாங்க? முனீராவை யாரு கொண்டு வந்து விட்டாங்கம்மா? எனக்கு டைரக்டா தெரியாது. சரிம்மா, உங்க வீட்டுல யாரு கொண்டு வந்து വിട്ടാങ്ക? யார கொண்டு வந்து ആക്കിയത് അവിടെ? അപ്പ. അച്ഛനും അനിയൻ ഉണ്ടായിരുന്നോ കൂടെ? അനിയൻ ഉണ്ടായിരുന്നില്ല. അച്ഛൻ മാത്രം വന്നു. അച്ഛൻ മാത്രം വന്നു. നിങ്ങൾ എത്ര കാശ കൊടുത്ത്? ഞാൻ ഔട്ട് ഓഫ് സ്റ്റേഷൻ. ഞാൻ 2-3 എന്റെ സിസ്റ്ററും അവരെല്ലാരും കൂടെ വേറെ കുട്ടികൾക്ക് അങ്ങനെ ഓരോരുത്തർക്ക് കൊടുത്ത് ഞങ്ങൾ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങൾ എന്താ ഇങ്ങനെ കാശ് കൊടുത്ത് കുട്ടികളെ വാങ്ങിക്കുക? അല്ല, പൈസ കൊടുത്ത് കുട്ടികളെ വാങ്ങിക്കലില്ല. അവര് என்ன நீங்க சொல்றீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க கேட்டா நிறைய பசங்களுக்கு கொடுக்கும், அதனால ஞாபகம் இல்ல சொல்றீங்க. അതെന്നാ പറഞ്ഞത്? ഞാൻ എന്റെ വീട്ടില് മുനീറ നിൽക്കണ്. എന്റെ സിസ്റ്റർ മുനീറയുടെ അച്ഛൻ എത്ര കാശ് കൊടുത്തു നിങ്ങള്? അത് എന്റെ അമ്മയാണ് കൊടുത്തത്, ഞാനില്ല കൊടുത്തത്. നിങ്ങൾ എന്തിനാ ഇങ്ങനെ മാറ്റി മാറ്റി പറയുന്നത്? എന്താ ഇതിന്റെ സംഭവം എന്താ ഒന്ന് പറഞ്ഞേ. എന്റെ വീട്ടില് മുനീറയുടെ ഫാദറാണ് കൊണ്ടുവിട്ടത്. പക്ഷെ പ്രശ്നം നിങ്ങളുടെ സൈഡിലല്ല, പ്രശ്നം ഇവിടെയാണ്. ഇവിടെ ഇവര് കാശ് വാങ്ങിച്ചിട്ട് ഇതേമാതിരി മുനീറയുടെ അനിയനെയും ഇനി ഒരു സ്ഥലത്ത് കൊണ്ടുപോയി വിട്ടിട്ടുണ്ട്. ഇപ്പൊ ആ കുട്ടി ഇവിടെ വന്ന് കംപ്ലൈന്റ് ചെയ്തിരിക്കുകയാണ്, എന്നെ എന്റെ ചേച്ചിയും കാശ് വാങ്ങിച്ച് ജോലിക്ക് കൊണ്ടാക്കിയിട്ടുണ്ടെന്ന്. അതാണ് ഞാൻ നിങ്ങളെ വിളിച്ച് ചോദിച്ചത്. ഇതിന്റെ സത്യാവസ്ഥ എന്താന്ന് അറിയാൻ വേണ്ടിയാ വിളിച്ച്. അല്ല, മുനീറ 16 വയസ്സുള്ള പെൺകുട്ടിയാണ്. അതാണ്. മനസ്സിലായില്ലേ? അതല്ല നിങ്ങളെ തർക്കത്തിന് വരണതല്ല ഞാൻ. എനിക്ക് മുനീറാട്ട പേസണമാ, കൊഞ്ചം മുനീറാട്ട കൊടുങ്ങ. നിങ്ങളെ നമ്പർ തരാന്ന് പറഞ്ഞു, പിന്നെ തരുന്നില്ല നിങ്ങള്. ഞാൻ പറഞ്ഞ മുനീറ അടുത്ത് ഞാൻ നാളെ രാവിലെ നിങ്ങൾക്ക് ഞാൻ മുനീറക്കാരി ഞാൻ വീട്ടിലെത്തിയിട്ട് ഞാൻ വിളിച്ചിട്ട്. ഇപ്പൊ നിങ്ങൾ കുറച്ചു മുമ്പ് പറഞ്ഞല്ലോ നിങ്ങൾ സംസാരിക്കാൻ ഞാൻ നമ്പർ തരാന്ന് പറഞ്ഞല്ലോ. ഞാൻ അതിനെ പറഞ്ഞു, ഞാൻ എന്റെ നമ്പർ ഈ നമ്പറാണ് ഞാൻ പറഞ്ഞത്, നാളെ രാവിലെ നിങ്ങൾക്ക് തരാം. എനിക്ക് മുനീറയുടെ അടുത്ത് ഇപ്പൊ സംസാരിക്കണം. അതിനെന്താ ഒരു വഴി? അതിനൊരു വഴിയില്ല. കാര്യം വെച്ചാല് ഞങ്ങളുടെ വീട്ടില് ലൈൻ ഔട്ട് ഓഫ് ഓർഡർ ആണ്. ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ മേ, ഇതാ നിങ്ങള് കോഓപ്പറേറ്റ് ചെയ്തില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ പോലീസ് കംപ്ലൈന്റ് ചെയ്യും. ഞാൻ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോ ഈ ഫോൺ അവൾക്ക് കൊടുക്കാതെ ഞാൻ പറഞ്ഞത്. എറണാകുളത്ത് ഏതാ സ്ഥലം? എറണാകുളത്ത് ഇപ്പൊ ഞാൻ നിൽക്കുന്ന ഷീമാട്ടി എന്ന് പറഞ്ഞ ഷോപ്പ് ഉണ്ട് എറണാകുളത്ത്, ടെക്സ്റ്റൈൽ ഷോപ്പ്. ശരി, അറിയോ? അറിയാം. ഷീമാട്ടിയില് ഞാൻ 3rd ഫ്ലോറിൽ മെറ്റീരിയൽസ് നോക്കി നിൽക്കുന്നു. നിങ്ങളുടെ വീട് എവിടെയാ? എന്റെ സ്വന്തം വീട് എറണാകുളത്ത്, എന്റെ ഹസ്ബൻഡിന്റെ വീട് ആലുവ. ആലുവയിലാണോ മോള് മുനീറ ഇരിക്കുന്നത്? അതുകൊണ്ടല്ലേ ഞാൻ പറഞ്ഞത്. ആലുവ പോവാൻ നിങ്ങൾക്ക് 3/4 മണിക്കൂറല്ലേ ആവുള്ളൂ അവിടുന്ന്? അതെ, പക്ഷെ ഞാൻ ഇപ്പൊ പോണില്ല, അതുകൊണ്ടല്ലേ. എപ്പോ പോവും? ഞങ്ങൾ കുറച്ച് കഴിഞ്ഞ് പോയി. ഞാൻ നിൽക്കുമ്പോ ലേറ്റ്. ഞങ്ങൾ 1 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് നിങ്ങളെ വിളിക്കാം. 12 മണിക്ക് വിളിച്ചാൽ മതിയെങ്കിൽ ഓക്കെ, ഞങ്ങൾ വിളിക്കാം. ഞങ്ങൾക്ക് ഇന്നൊരു ഡിന്നർ ഉണ്ട്, അപ്പൊ അത് കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ പോവുള്ളൂ. നിങ്ങള് ഡിന്നറിന്റെ കാര്യവും സീമാട്ടിയില് തുണി വാങ്ങിക്കുന്ന കാര്യമൊക്കെ പറയുന്നത് ഇതൊരു കുട്ടിയുടെ ജീവിതത്തിന്റെ പ്രശ്നമാ. இவங்க சீமாட்டில ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடிச்சு டின்னர் முடிச்சுதான் வீட்டுக்கு போவாங்களாம். இது அந்த பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைனா உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க இவ்வளவு அஜிடேட் ஆறாங்க. இல்லம்மா, எனக்கு வேலைக்கு வச்சிருக்கேன், நான் இவ்வளவு கொடுத்தேன் சொன்னா போச்சு. நிறைய பேருக்கு காசு கொடுக்கறோமா, எவ்வளவு கொடுத்தோம் ஞாபகம் இல்ல சொல்றாங்க. அது எப்படிங்க முடியும்? இல்லைங்க மேடம், அது நிறைய பேருக்கு கொடுக்கல மேடம். இப்போ நாங்க வந்து புதுசா போயிருக்கிறாங்க நம்ம அங்க, அதனாலதான்
என்னன்னு அட்ரஸ் எப்படின்னு நாங்க இல்லங்க வந்து ஒரு கேட்டுக்கணும். வீட்ல கஷ்டம்னா வீட்ல இருக்கிறது பிள்ளைங்களை வேலைக்கு கொண்டு போய் சேர்க்கறது அது சாதாரணமா நடக்கிறது விஷயம்தான். ஆனா இந்த கேஸ்ல இது வித்தியாசமா தெரியறது. ஏன்னா இந்த பையன் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்கான். அவன் சொல்றது விஷயங்கள் ஏத்துக்க முடியல. சந்தேகத்துக்கு இடம் இருக்கு. நீங்க வந்து உட்கார்ந்த உடனே என்ன சொன்னீங்க? 2 பேரும் அதான் சொன்னீங்க. முனீரா வீட்ல இருக்கா சொன்னீங்க. ஏன் போய் சொன்னீங்க? எதுக்கு மேடம் இதுங்களா? ஆமா மேடம் போய் தான் சொன்னேன். நான் வந்து வயிற்று வலிக்காக நான் வந்து போய் சொன்னேன் மேடம். நான் 5 மாசம் வீட்டுல யாரும் சோறு போல தண்ணி போல எல்லாம் இவனுக்கு தெரியும். பத்து ஏன்னா தண்ணி எடுத்துன்னு வந்து லுங்கி போடுடா. கட்டின்னு நானு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணு போகணும். அது ஒரே ஒரு சொட்டு சொட்டு தான் வருது. வயிற்று வலி அப்படியே வயிற்று அப்படியே கெட்டியா புடிச்சுக்கும் எனக்கு. யூனியன் ப்ராப்ளம்னா கல் வந்து மாட்டிச்சு எனக்கு. எல்லாம் இவனுக்கு தெரியும். எனக்கு கல்லு எல்லாம் தெரியும், பார்த்தா அது இவன் எல்லாம் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸ்டோன்னா. பார்த்துட்டு இவன் என்ன பண்ணா கடை போயிட்டு அப்படியே பாட்டி விட்டு அப்படியே வேற போயிட்டா. வழி இல்லாம தான் பண்ணிட்டீங்களா? ஆ? எதுக்கு மேடம்? வேற வழி இல்லாம தான் பொண்ணை கொண்டு போய் விட்டீங்களா? எதுங்க? இது இந்த மாதிரி இல்ல எனக்காக நான் ஒட்டி இருக்கிறேன் மேடம். காசுக்கு வேற வழி இருக்குல்ல. காசு வேற இது இல்லைங்க மேடம். அதனால நீங்க வேலை செஞ்சிருக்கலாமே. 150 தான் வருது மேடம். என்ன பண்றது நான்? அது பத்துறது இல்லையா உங்களுக்கு? 10 மாட்டோம். பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வேற கட்டணும், உருது ஃபீஸ் வேற கட்டணும். நீங்க உங்களுக்கு கஷ்டம் வந்தது, உடம்பு சரியில்லாம ஆச்சு, ஆமாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதோட கஷ்டம். நான் 5 பசங்களை வீட்டுல வச்சுட்டு சாப்பாடு இல்லாம இருந்தா என்ன கஷ்டம்னு தெரியறது எனக்கு. ஆனா நீங்க வந்து பசங்கள்ட்ட பாசமா இருக்கணும்ல. டெய்லி அடிக்கிறது, நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்ட பசங்களுக்கு சாப்பாடு போடாம அந்த மாதிரி இல்ல இருக்கிறது, மேடம். தண்ணி அடிச்சிட்டு வருது. எங்க வீட்டுல இதெல்லாம் வந்து தப்பு அந்த இல்லையா? மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். கேட்டு பாருங்க எங்க வீட்டுல கூட. இல்ல பசங்க இருக்காங்க அங்கே கூட கேட்டு பாருங்க. எடுத்துன்னு வந்தாக்கா கறி இது அது பொரியல் முட்டை இது எதுதான் எடுத்துணும் டெய்லி. ஒரு நாள் கறி முட்டை இல்லாம கொடுக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் நான் கூட. என்னப்பா? ஆமா, என்னது? முட்டை இல்லாம சாப்பிட மாட்டாரு. கறி சிக்கன் சில்லி எல்லாம் சாப்பிட உங்களுக்கு மாட்டாரு. கொடுக்க மாட்டாரா? அவர் வந்து எப்பயாவது மூடு வந்துருச்சுன்னா தான் மேடம் கொடுப்பாரு. இல்லன்னா அவங்க மட்டும் சாப்பிட தான் மாட்டேன் வச்சு மேடம். கறி முட்டையெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தம்பி. இப்போ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நீ இப்போ அப்பா அம்மா மேல நீ கரெக்டா நீ சொல்லிட்ட. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி என்ன சொன்னாரு, சித்தப்பா என்ன சொன்னா அது மட்டும் உண்மையா சொல்லுங்க மேடம். பாட்டி வந்து நான் முதல்ல போய் இந்த பாட்டி வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாரி எல்லாம் இப்படி பண்றான்னா சித்தப்பா அதுவும் சொன்னாரு, பாட்டி அதுதான் சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்றான்னு. இதே மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு? அப்பா சாப்பாடு போட மாட்டாரா இல்ல உனக்கு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாரா அப்பா? தட்டை குடுக்கறானா உனக்கு? தெரு தெரு போயிட்டு நீ இது எடுத்துடுவா தட்டல போய் சாப்பாடு ஆளுக்கு 5 பேர் இருக்கான். 5 பேர் வந்து ஆளுக்கு ஒரு தெரு போயிட்டு சாப்பாடு எடுத்துவான்னு சொன்னேன் நானு. ஹலோ 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 சொல்லுங்க. 25,000 ஒருத்தேக்கணும் முன்னிராட்டு. 25,000 கொடுத்திருக்காங்களா? சரிம்மா, நீங்க எப்படி பேசுனீங்க இப்போ? எப்படி நீங்க எப்படி வீட்டுக்கு பேசுனீங்க? அங்க போன் நம்பர் இருக்குல்ல அப்போ? அல்லது எங்க வீட்டுல பேசுறான். எங்க அம்மா தான் கொடுத்தது பைசா. சரிம்மா, எனக்கு இந்த பொண்ணுட்ட எங்க அம்மா எറണാകുളത്തില്. சரி, எனக்கு இந்த பொண்ணுட்ட பேசணுமே, அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா போறோம். അല്ല അത് നിങ്ങൾക്ക് ഒരു മണിക്കൂർ 1.5 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് ഞാൻ വിളിക്കാം. ഞാൻ ആലുവ എത്തിയിട്ട് വിളിക്കാം. നിങ്ങളുടെ പേരെന്താ പറഞ്ഞ? എന്റെ പേര് ഷാനില. ഷാനില. ആ. ஹஸ்பண்ட் எந்த ஜோலி? ഹസ്ബൻഡ് ബിസിനസ്. என்ன பிசினஸ்? உங்களுக்கு பசங்க இருக்காமா? உங்களுக்கு பசங்க இருக்கா? ആ കുട്ടികളുണ്ടോ നിങ്ങൾക്ക്? ആ കുട്ടികളുണ്ട്. ആൺകുട്ടികളാണോ പെൺകുട്ടികളാണോ? ഒരു മോൻ ഒരു മോള്. മോള് കല്യാണം കഴിഞ്ഞ് ഡെലിവറിക്ക് വീട്ടിൽ വന്നിട്ടുണ്ട്. ശരി. മോനോ? ആ മോൻ ബാംഗ്ലൂർ MBAക്ക് പഠിക്കുന്നു. சரிம்மா, எனக்கு முனீராட்ட ஜஸ்ட் ஒண்ணு பேசணும். இப்போ பொண்ணு வீட்டுல டெலிவரிக்கு வந்திருக்கா, அங்க எந்த போனும் இல்லாம இருக்குமா? நீங்களே கூப்பிட்டுக்கோ. நான் ஒரு மணிக்கூர். நீங்க திடீர்னு வீட்டுல ஒரு விவரம் சொல்லணும்னா என்னமா பண்ணுவீங்க? നിങ്ങൾക്ക് പെട്ടെന്ന് വീട്ടിലേക്ക് ഒരു ഇൻഫർമേഷൻ കൊടുക്കണം. മോളുടെ അടുത്ത് സംസാരിക്കണം എന്ന് വെച്ചാൽ എന്ത് ചെയ്യും? മോൾ എന്റെ കൂടെ ഉണ്ട്. ഞാൻ മോള് ഡോക്ടറെ കാണിക്കാൻ വന്നതാണ്. ഇന്ന് ഡിന്നർ ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ തിരിച്ചു പോകും. അപ്പൊ വീട്ടിൽ ആരും ഇല്ലേ? അത് ഈ കുട്ടിയുണ്ട്, വേറെ കുട്ടിയുണ്ട്, 2 പേരുണ്ട്. அம்மா, கான்ட்ராக்ட் லேபர் வந்து தப்பான விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா? சட்டப்படி தப்புமா. அதனால நான் அந்த பொண்ணு சேஃபா இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போறோம். நீங்க ஒரு காரியம் செய்ய, அவங்க அப்பா கூட எங்க வீட்டுக்கே நீங்க வந்து பாத்துக்கோ. அப்பாக்கு தெரியல எங்க வீடு. நான் அவளை கடத்தி கொண்டு வரல. அப்பா தான் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு. எனக்கு அந்த பொண்ணுட்ட ஒரு வார்த்தை பேசணும், அவ்வளவுதான்மா.
வேற எதுவும் கிடையாது. Okay, നിങ്ങൾ நீங்க நம்பர் സംസാരിച്ചോ? கொடுங்க. நீங்க எனக்கு உங்க நேபர் நம்பர் கொடுங்க. நீ நேபரை கூப்பிட்டு சொல்லிடுங்க இப்படி கூப்பிடுவாங்கன்னு. நான் முனிராட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்ப நான் அப்படியும் செய்ய முடியாது. எப்பவாவது ஒரு நாளைக்கு எல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுமா. അല്ല അതുപോലെ നിങ്ങൾ 1 മണിക്കൂർ നേരം വെയിറ്റ് பண்ணுங்க. ഞാൻ ഡിന്നർ കട്ട് பண்ணி அங்க போறேன். ഹലോ ഹലോ, why don't you give me the number? ഇപ്പൊ സമയം എത്രയാണ്? 7:30. ആ, ഞാനൊരു 8:30ക്ക് ബിഫോർ 9 ഞാൻ നിങ്ങളെ വിളിക്കാം. നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യൂ. നിങ്ങളുടെ നെയ്ബറെ വിളിച്ചിട്ട് അല്ല അത് അവർക്കൊക്കെ ഡിസ്റ്റർബൻസ് ഞാനൊന്ന് കംപ്ലീറ്റ് ആയിട്ടെ. ഞാൻ പറയുന്നൊന്ന് കേക്കൂ. നിങ്ങള് ഈ നമ്പറിലേക്ക് നിങ്ങൾ എന്നെ വിളിക്കാൻ പറയൂ. ഞങ്ങളെ വിളിക്കാൻ പറയൂ. നിങ്ങൾ എനിക്ക് നമ്പർ തരണ്ട. മുനീറയെ കൊണ്ട് എന്നെ വിളിക്കാൻ പറയൂ. പക്ഷെ വിളിക്കാൻ പറയണമെന്നുണ്ടെങ്കിൽ അത് അവര് അവിടെ വന്ന് വിളിക്കണ്ടേ? അതൊന്ന് വിളിച്ച് പറയുന്ന ഇതൊരു എമർജൻസി അല്ലേ? അല്ല, ഞാൻ നോക്കി നിങ്ങൾക്ക് ഒരു മനുഷ്യതും അവര് ഞങ്ങളുടെ നെയ്ബറത്ത് പറയാൻ ബുദ്ധിമുട്ടുണ്ട്. ഇങ്ങനെ ഒരു എമർജൻസിയിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഹെൽപ്പ് ചെയ്തില്ലെങ്കിൽ പിന്നെ എന്താ? അല്ല, ഞാനിപ്പോ എത്തുമല്ലോ. നിങ്ങൾക്ക് എന്താ പറഞ്ഞ മനസ്സിലാവാത്ത? ഇറ്റ്സ് എൻ എമർജൻസി. യു ഹാവ് ടു. ഞങ്ങളെ മിസ്റ്റേക്ക് ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. മുനീറയുടെ ഫാദർ തന്നെ ഇത് കോൺട്രാക്ട് ആണോ അല്ല നിങ്ങൾ പെർമനന്റ് ജോബ് ആയിട്ട് എടുത്തിരിക്കുകയാണോ? ഞങ്ങൾ 25,000 അഡ്വാൻസ് വേണമെന്ന് പറഞ്ഞ് അവരത് സാലറിയിൽ കട്ട് ചെയ്യും. സാലറി എന്താണ്? എത്ര സാലറി? സാലറി അയാൾ എന്റെ അടുത്ത് 4,000 ആണ് പറഞ്ഞേക്കണത്. ഹലോ, പറയൂ. അപ്പൊ മുനീറയുടെ ഫാദറെ തന്നെയാണ് എന്റെ വീട്ടിൽ കൊണ്ടുവന്ന് വിട്ടത്. ഫാദറിന് എന്റെ വീടും അറിയാം, എല്ലാം അറിയാം. അപ്പൊ നിങ്ങൾ പുള്ളിനെ കൂട്ടിയിട്ട് വേണമെങ്കിൽ വന്ന് നോക്കിക്കോ. മുനീർ എങ്ങനെ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ നിൽക്കണം നിങ്ങൾ നോക്കിക്കോ. നിങ്ങൾ എന്നെ മുനീറെ കൊണ്ടൊന്ന് എന്നെ വിളിക്കാൻ പറഞ്ഞാൽ മതി. എന്റെ അടുത്ത് സംസാരിപ്പിച്ചാൽ ഞാൻ വിളിപ്പിക്കാം. ഞാൻ പറഞ്ഞത് ഞാൻ വീട്ടിൽ ചെന്ന ഉടനെ നിങ്ങൾ ഇല്ലാത്ത സമയത്ത് ഞങ്ങൾ അവരുടെ അടുത്ത് സംസാരിക്കാം. നിങ്ങൾ അടുത്തുള്ളപ്പോ വേണ്ട. ഞങ്ങളില്ലാത്തപ്പോ നിങ്ങൾ എപ്പോ വേണമെങ്കിലും സംസാരിച്ച് ഞാൻ അവളുടെ അടുത്ത് ഫോൺ കൊടുത്തേക്കാം. നിങ്ങൾ അവിടുന്ന് ഞങ്ങളെ ഒന്ന് വിളിക്കാൻ പറയൂ. അവിടുന്ന് വിളിക്കണമെങ്കിൽ രാത്രി ആ കുട്ടികൾക്ക് പുറത്തു പോയി വിളിക്കാൻ പറ്റുമോ? ആ പെൺകുട്ടികൾക്ക് രാത്രി പുറത്തു പോയി വിളിക്കാൻ പറ്റുമോ? ഒരു ഇൻഫർമേഷനും കൊടുക്കാൻ പറ്റാത്ത ഒരു സിറ്റുവേഷനിലാണോ നിങ്ങൾ 2 മാസമായിട്ട് ആ കുട്ടികളെ വിട്ടിട്ട് വന്നിരിക്കുന്നത്? ഞങ്ങളൊരു 5 മണിക്കാണ് എന്റെ മോളെ ഡോക്ടറെ കാണിക്കാൻ വന്നേക്കുന്നത്. 2 മാസം ഒരു വീട്ടില് ഫോൺ കേടാന്ന് പറഞ്ഞ് 2 മാസം ഫോൺ റിപ്പയർ ആവാതിരിക്കോ? അല്ല, മുനീറയുടെ ഫാദറിനോട് ചോദിച്ചോക്ക്. അവര് വിളിച്ച് സംസാരിക്കുന്നുണ്ട് മുനീറിന്റെ മൊബൈലില്. ചോദിച്ചു നോക്ക്. നിങ്ങൾ മുനീറെ കൊണ്ട് ഞങ്ങളുടെ അടുത്ത് ഇപ്പൊ സംസാരിപ്പിച്ച ഈ സംശയമൊക്കെ തീരും. അത് മാത്രമേ നിങ്ങൾ ചെയ്താൽ മതി. നിങ്ങൾ ചെയ്യാൻ പറ്റുമെങ്കിൽ ചെയ്യുന്ന. ഇതിന് മേലെ ഞാൻ പറയില്ല. ஓகே, ഞാൻ 1 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് നിങ്ങളെ വിളിക്കാം. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னா ஓகே இருந்துக்கட்டும், பாதுகாப்பா இருக்கான்னா இருந்துக்கட்டும். ஆனா இவன் அப்படி சொல்லியே. பொண்ணு ரொம்ப அழுதா, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றான் இவன். இப்பவும் நான் போன் பண்ண அம்மா எனக்கு நல்லபடி பாக்குறேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா முதல்ல சொன்னாங்க நான் இன்னொரு நம்பர் தரேன் அங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு. ஆனா இவங்கள்ட்ட இருந்து விவரம் தெரியறதுக்காக தான் நான் இவங்கள்ட்ட பேசினேன். பேசினோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒரே வழிதான். இவங்களால அந்த பசங்களை பாத்துக்க முடியல. 5 பசங்களே சமாளிக்க முடியல. அதனாலதான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. பசங்களை வேலைக்கு விட்டு காசு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் தப்பான விஷயம்தான். அதுலயும் படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களை படிக்க விடாம பண்ணறது அதை விட பெரிய குற்றம். நீங்க உங்க ப்ராப்ளத்தினால செஞ்சிருக்கலாம், வீட்டுல இருக்கிற பிரச்சனைனால செஞ்சிருக்கலாம், சரிங்களா? ஆனா அது சரின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க செஞ்சது சரின்னு வராது இல்லையா? செஞ்சது தப்புதான். சோ அந்த பொண்ணையும் மீட்டணும், இந்த பையனையும், இவங்க 2 பேரையும் சைல்ட் வெல்ஃபேர்ல யூனோ அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டு அந்த பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து அவங்கள படிக்க வைக்கணும். அதுதான் நம்ம வேலை. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இந்த பையனை பாத்துக்கிறீங்களா? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் இல்ல, 1 கோடி கொடுத்தாலும் நான் பார்க்க மாட்டேன் மேடம். இப்போ 2 விஷயம். ஒண்ணு, இந்த பையனை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடணும். இன்னொன்னு, அந்த பொண்ணு சேஃபா இருக்காளா, அப்படி இருந்தாலும் அவளோட விருப்பத்தோட தான் இருக்காளா, என் பொண்ணு அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். உங்க வீட்டுல வேற யாராவது மாமா, பெரியப்பா, பெரியம்மா, பாட்டி அவங்க யாரு கூடயாவது இருக்கியா நீ?
பாட்டி தாத்தா தான் பாத்துக்குவாங்க. அவங்களோட இருக்கியா? ஆ? இருப்பியா? நல்லா படிப்பியா? கொண்டு போய் விட்டுலாமா? அங்க பாட்டி பையனை அவங்க பாட்டி தாத்தாட்ட ஒப்படைக்கணும். அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா, அவ சந்தோஷமா தான் இருக்காளா, அவ விருப்பப்படிதான் இருக்காளான்னு விசாரிக்கலாம். இந்த பசங்களுக்கெல்லாம் எல்லா படிப்பு வசதியும் நல்ல நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் ஆவாங்க தெரியுமா? தே ஆர் டிப்ரைவ்டு. அவங்களுக்கு ரைட்ஃபுல்லா கிடைக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. பேசிக் நியூட்ரிஷன், கிளீன் என்வாயன்மெண்ட், நல்ல சாப்பாடு, தேவையான துணிமணி, பாதுகாப்பு, அன்பு, அந்த ஒரு நல்ல அட்மாஸ்பியர் எதுவுமே அவனுக்கு கிடைக்கலையே. அவன் பேசுறதே எவ்வளவு தெளிவா பேசுறான். இவனை ப்ராப்பரா கைட் பண்ணி நல்லா படிக்க வச்சு அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்து அந்த மாதிரி அவனை கொண்டு போனா அவன் எவ்வளவு பெரிய ஆளாவான். இந்த மாதிரி எத்தனை பசங்க இருக்காங்க. அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் அவங்க திறமைகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு தூரம் பயன்படும். அதுதான் நான் யோசிக்கிறேன். அவனை பார்த்தா இவ்வளவு தூரம் வந்து சொல்லறது அளவுக்கு அவனுக்கு தெளிவு இருக்குல்ல. அவன் வேற எந்த தப்பும் பண்ணலையே. அவன் எங்கேயாவது ஓடி போலியே, யார்கிட்டையும் சொல்லாம தப்பான வழியில அவன் போலியே. வருத்தப்படுறான், அழுவுறானே தவிர தப்பான வார்த்தைகள் அவன் பேசல, மரியாதை இல்லாம பேசல. அவன் கண்ணுல அந்த துக்கம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் முடிவு? எவ்வளோ தூரம்தான் சிஸ்டமும் கவர்மெண்ட்டும் போலீஸும் செயல்படுவாங்க? பெத்தவங்க கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் இல்லையா? ப்ராப்ளம் அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். நம்மளால முடியுமா? இவ்வளோ பெரிய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதுலேருந்து தானே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த காலத்துல 2 பசங்களை வளர்த்தி பெரியவங்களாக்குறதே பெரிய விஷயம். அதுல உடம்பு சரியில்லாம வேற ஆயிருக்கு அவருக்கு. அந்த வறுமைனால அவங்களுக்கு வேற வழி தெரியல. அடுத்த ஜெனரேஷனாவது, இந்த ஜெனரேஷன் இவங்க பெருசாகும் போதாவது அந்த விவரம் இருக்கணும். அந்த செயின் ரியாக்ஷனை நம்ம கட் பண்ணி விடணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கூட பயன்படும். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி வரத்துக்கு. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறத மத்தவங்க யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறது? நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாமே. அது பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்